நாளை சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை முடக்க தாவேக அரசு திட்டமிட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்ல வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவேக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவங்க பையனா இருக்கட்டும், அது மொத்த பெண்களை குறித்து இழிவாக பேசுவது என்பது திமுகவுடைய அந்த கட்சியுடைய கலாச்சாரமா இருக்குது. அவங்களுடைய டிஎன்ஏவிலே அது இருக்குது. அப்ப எப்பதான் இவங்க வந்து திருந்துருது? எப்பதான் நாம் பண்றது? இன்னைக்கு கூட காமெடியா இருக்குன்றாரு தன்னுடைய கைதை பார்த்து. அப்படின்னா இவருக்கு இன்னமும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய இந்த பேச்சுன்றது இப்ப என்ன செய்யணும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். என் பையன் தவறுதலா பேசிட்டாரு, மன்னிச்சுக்கோங்க, தெரியாம பேசிட்டாரு, அவருக்கு புரிதல் இல்லாம பேசிட்டாருன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவரோட அதே மாதிரிதான் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். இல்லைங்க, தமிழக பெண்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு புரியாம நான் பேசிட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்கறது தானே சரி. இதை எப்படி அரசியலோட லிங்க் பண்ண முடியும்? நீங்க போனது காவேரி போராட்டம் நடத்துங்க, அதுல பேசுங்க. அது வந்து ஒரு இரட்டை அர்த்தம் இருக்கு, ரொம்ப ஆபாசமான அர்த்தம் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டியதான். இல்ல, இரட்டை அர்த்தம் இருக்கு. ஒரு பெண்ணை வந்து பப்ளிக் பிளேஸ்ல தவறாக பேசுவதை ஒரு பெண் தலைவராக நிச்சயம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்கு உடனடியாக கைது நடவடிக்கை தான் அப்படி என்பதை தான் நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அவங்க வந்து சட்ட ரீதியாக அதை சந்திக்கட்டும். அதுக்கான பதில் அவர் வந்து கோர்ட்ல வந்து சொல்லட்டும். எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணி இப்ப தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போற வேண்டிய அவசியம் என்ன? பேச்சுக்கு கைது முதன்முறையா திமுக ஆட்சியில எவ்வளவு பேர் பேசியதுக்கும் பதிந்ததுக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீங்களே அப்ப கண்டிச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கா? மாரல் ஹை கிரவுண்ட் இருக்கா?